ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வெறுமையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு கிருபையும் இல்லை, ஒன்றும் கிடையாது, எப்படி வாழ்வது, ஆண்டவர் எனக்கு மட்டும் எந்த ஆசீர்வாதத்தையும் தரல, நன்மைகளே தரல, அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தப்பு. ஒருபோதும் தேவன் ஒருவனை வெறுமையாக அழைப்பதும் இல்லை, வெறுமையாக விடுவதும் இல்லை. ஆண்டவர்கிட்ட வெறுமையாக போகவும் முடியாது. என்றைக்கு தேவன் ரட்சிக்கிறாரோ அன்றைக்கே நமக்கு ஏதோ ஒன்றை தருகிறார். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அடுத்தவங்களே பார்க்குறது தான் நமக்கு பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா, நல்ல வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா அபிஷேகத்தில் நிரம்பி பாடுறவங்க, டெய்லி சர்ச்சை, அவங்களையே பார்த்து அவங்கெல்லாம் கர்த்தரை நிறுத்தாரு, ஆசீர்வதிக்காரு. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு தெரியாமல் போயிடும். நமக்கு சில கிருபையை கொடுத்துருக்கிறார். இந்த 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து பார்த்தீங்களா? 5 தாலந்தை வாங்கினவன் அவன் சம்பாத்தியம் பண்ணி 5 சம்பாத்தியம் பண்ணான். 2 அவன் 2 சம்பாத்தியம். இந்த 1 பார்த்தீங்களா? அவனுக்கு 2 கொடுத்துட்டாரு, அவனுக்கு 5 கொடுத்துட்டாரு, நமக்கு என்ன 1 தந்தார். கொண்டு போய் புதைச்சி வச்சதுனால அவனுக்கு கிடைச்ச பலனை பார்த்தீங்களா? அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்காங்க, ஒன்றா தந்திருப்பார். யார் வெறுமையாக விடுங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கிருபையை ஒருத்தரி கிருபைகளோ வரங்களோ கொடுக்காம தேவன் அழைப்பதில் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் தேர்ச்சி அடைஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு வரும். பவுல் மிக தெளிவாய் எபேசியருக்கு எழுதுகிறதை பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. தேவனுடைய சுவிசேஷத்திற்கு எதிரானவன், பரிசுத்தவான்களை கொலை செய்தவன், அடித்தவன், புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கொண்டவன், அவனை அழைக்கும் போது கூட அவர் எழுதுறாரு, அவருடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அப்போ நமக்கு வரத்தையும் கிருபை யார் தர அப்படின்னா பரலோக அவருடைய வல்லமையினால் தர. மனுஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணிலாம் கிடையாது. மனுஷனை எப்படி நம்புறது? இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். கர்த்தரே உங்களுக்கு வரத்தை கொடுத்துருக்கிறார். ஒன்று ஊழியம் செய்ய வரம் தந்திருப்பார், பாட வரம் தந்திருப்பார், நல்ல வேலை பார்க்க வரம் தந்திருப்பார், ஏதோ ஒரு கிருபை படிப்பதற்கு, உதவுவதற்கு, செயல்படுவதற்கு, செயலாற்றுவதற்கு, பேச்சாற்றல், ஞானமாய் காரியங்களை நம்ம சக்ஸஸ் பண்ணுறது, பிரச்சனைகள் ஏதோ ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற. அதை கண்டுபிடிச்சி இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வரம் என்பதை வாழ்க்கையிலே நம்ம பயன்படுத்தணும், அபியாசப்படுத்தணும், செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தினா நாம் நினைக்கிற ஸ்தானத்திற்கு கர்த்தர் நம்மளை உயர்த்திட்டு போயிட்டே இருப்பார். நம்ம அதை விடுகிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. அவர் தந்த வரத்தை அந்த ஒரு தாழ்ந்து வாங்கின நீர் தெளிக்காத இடத்துல இருக்கிறவரும், விதைக்காத இடத்துல இருக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய ஆண்டவரை குறை சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எம்டின்னு மட்டும் நினைக்காது. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை தந்து, ஒரு பலத்தை, ஒரு வரத்தை தந்திருப்பார். அது என்ன அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் அதை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையுடைய நன்மைக்காய், ஆசீர்வாதத்திற்காய் நீங்கள் உபயோகப்படுத்தினால் அது உங்களுக்கு மிகுந்த பலன் தரும். அப்போ சொல்லி பாருங்கள், அவரவுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்தாங்க, போன இடங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பிலிப்பு சாதாரண ஒரு விசுவாசி தான். சமாரியாவில் அவனை கொண்டு ஆண்டவர் பலத்த கிரியலை செய்தான். மந்திரிக்கே ஞானஸ்நானம் கொடுத்தா பாருங்கள். அவன் தெரிஞ்சு போச்சுட்டா, நாம் சுவிசை இதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்காரு. அப்படி அவர் பிள்ளைகள் கூட தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்ட்டு. ஆனால் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு வரத்தை தந்திருக்கிறாரு, பயன்படுத்துங்க. காட் பிளஸ் யூ.